திருப்பத்தூரில் நிலம் தொடர்பான இருதரப்பு பிரச்சினைகள் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக மத்திய துணை காவல் படை பெண் காவலர் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகின்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த கச்சிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கும் அவரது தம்பிக்கும் இடையே நிலம் தொடர்பான பிரச்சினை இருந்ததாக கூறுகிறது. இதுகுறித்து கந்தளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து வெங்கடேசன் மற்றும் அவரது தம்பி இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கந்தளி காவல் நிலையத்தில் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெங்கடேசனின் மகளும் மத்திய துணை காவல் படையில் பணிபுரிந்து வருபவருமான பூங்கொடி வீடியோ வெளியிட்டுள்ளார். அப்பாவுக்கு என் சித்தப்பாவுக்கும் நில பிரச்சனைங்க. என் சித்தப்பா எங்களை ஏமாத்திட்டாங்க. நாங்கள் போயிட்டு கந்தளி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம். என் பெயரிலும் என் அப்பா பெயரிலும் நிறைய இருக்குது. நான் சிஎஸ்எஃப்பில் ஒர்க் பண்ணுறேன். நான் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால் டியூட்டி பார்க்க முடியல. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இதனால் போலீஸ் ஸ்டேஷனில் உதவி கேட்டேன். உதவி பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வந்த சர்வேயரும் ஒரு பக்கமாக அவங்களுக்கு என் நிலத்தை அளந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் நிற்கிறாங்க. நேற்று என் தம்பி ஹாஸ்பிட்டலில் போய் என் சித்தப்பாவோட பொண்ணு செருப்பால் அடிச்சுட்டு வாடா உன்னையும் குடும்பத்தையும் வெளியே வச்சு தூக்குறோம், சாவடிச்சிடறோம்ன்ட்டு மிரட்டிட்டு வந்திருக்கு. கேமரா சிசிடிவி இருக்குது ஹாஸ்பிட்டலில். என் அப்பாவை நைட்டோட நைட்டாக கந்தளி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்து போய் உட்கார வச்சுருக்காங்க. இதனால் நான் டியூட்டி பண்ண முடியல. மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியாமல் திக்குமுக்காடி உக்காந்து இருக்கேன். தயவு செய்து நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும்.